ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து விஷுவலி அது நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது கம்போசிஷன், எக்ஸ்போஷர், கலர்ஸ் அது மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் நான் பார்த்த இந்த ஒரு ஃபோட்டோகிராஃப்ல வந்து எமோஷன்ஸும் ஸ்டோரிஸும் ரொம்ப நிறையா இருந்தது. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இந்த ஃபோட்டோகிராஃபை எடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சதீஷ் முத்துசாமி அப்படிங்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். இந்த வெட்டிங் ஃபில்ம் மேக்கராக ஹஸ் பீன் டூயிங் வெட்டிங் ஃபில்ம் மேக்கிங். இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப வந்து அதுல வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து டெவலப் ஆச்சு. ஓகே. ப்ளஸ் விஷுவலியும் கூட வந்து ரொம்ப கொஞ்சம் கம்போசிஷன் இம்பேலன்ஸாக இருந்தால் கூட விஷுவலி அதோட கான்டென்ட் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட கலர் வேல்யூஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலி ரொம்ப சின்ன ஸ்பெக்ட்ரம்ல வந்து இந்த கலர்ஸ் இருக்கு. அதாவது ரெட் அண்ட் ப்ளூ. ரெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான வார்மான கலர்ஸ், ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமான கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியான கலர், பட் விஷுவலி வந்து ரொம்ப ப்ளீசிங்காக இருக்கும். ஸோ இந்த கொடுக்குற அந்த ரெட் கலர் கொடுக்குற அந்த பார்ட்னர்ஸை வந்து ப்ளூக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். இந்த கலர்ஸ் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ப்ளஸ் இதில் உள்ள ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ இதில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷிப் இருக்கு, அது சிலவுல இருக்கு. இந்த ஷிப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரியவரும் ஒரு சின்ன பையனும் வந்து இருக்காங்க. அவங்களும் வந்து சிலவுல சிலட் அப்படின்னு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அதாவது ஃபேஷியல் ரியாக்ஷனோ எமோஷனோ ஐடென்டிஃபை பண்ணாமல் வந்து அந்த ஜாகிரபியோட எலிமெண்ட், இந்த ஜாகிரபியோட கம்போஷனை வச்சு நமக்குள்ள என்ன பண்ணணும்னா வந்து ஒரு சில ஸ்டோரிஸ் டெவலப். இந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா வந்து ஒரு ஜேர்னி, வாழ்க்கை என்பது ஒரு பயணம் இல்லையா? அந்த வாழ்க்கை பயணத்துல வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கைட் இருப்பாங்க. நம்ம தாத்தாவோ அப்பாவோ யாரோ கைட். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட்ஷிப்பான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் லைஃப்ல வந்து எல்லா விதமான பிளஸ் அண்ட் மைனஸை பைபாஸ் பண்ணிட்டு கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய யங் ஜென்ரேஷன் பைபாஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து பெரிய பிள்ளைங்க வந்து பைபாஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு புதிய பாதையும் புதிய எக்ஸ்பீரியன்ஸ் புதிய நாலேஜும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு முடிந்து போன பயணம். ஓகே. ரொம்ப ஒரு எல்லா விதமான அனுபவம் கடந்த ஒரு பயணம் ஒரு பக்கம் பிளேஸ் பண்ணுது. பிளஸ் ஆரம்பிக்க போற பயணம். இந்த ஷிப் பாத்தீங்கன்னா வந்து டிராவல் மோஸ்ட் இந்த ஷிப் பட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் தி நெக்ஸ்ட் ஜர்னி. ஸோ இந்த ஷிப்புங்கிறது வந்து ஒரு மெட்டபரா வந்து இந்த ஸ்டோரிக்கு நல்ல ஒரு வேல்யூ. பிளஸ் வந்து ஒரு வயசுனா ஒரு பயணத்துக்கு ஸ்டோரி எலிமெண்ட் வந்து ஸ்டோரியோட டெப்த்தை வந்து அதிகப்படுத்துது. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஃபோட்டோகிராஃப்ஸ்ல வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பட்டன் ஃபோட்டோகிராஃப்ஸ். உங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப் பிடிச்சிருக்கு, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா வந்து ரைட்டாக ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் பற்றி நான் பேசுகிறப்போ வந்து நான் டீட்டெயிலாக நிறைய விஷயம் பேசலாம். திஸ் இஸ் டேனியல் ஜே.